இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கிறோம். இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க? அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடறேன் சார், நான் முடிச்சிடறேன். நான் வந்து பத்திரிகையாளர் வர செய்தியில சொல்லல. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மான் உறுப்பினர் தம்பி நான் இருங்க, அவரை ஒண்ணு நான் இருங்க. மான் உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்றேன். அவரை அலோவ் பண்ணிட்டு பண்றேன். அவர் பண்ணிட்டு உங்களை பண்றேன். மான் உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லால் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல
நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொன்னார். அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் சந்தன தமிழறிஞர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவரிடத்திலே இந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவு செய்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் போது பார்ப்பதற்கு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே இல்லையே என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிராஜுல் மில்லத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதை அந்த மாநாட்டிலும் அவர்கள் தந்தார்கள் என்பது நம்முடைய முஸ்லிம் லீக்கில் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை. அன்பு சகோதரர் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கோரிக்கை, அனைவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தாகிர் அவர்கள். தாகிரா அவங்க விடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லணும். ஆனா முஸ்லிம் இந்த கூட்டம் திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். இல்ல, அவை குறிப்பிட்ட நான் நீக்கிறேன். அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம் 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 வேண்டாம். மாண்பு உறுப்பினர் வேண்டாம். மாண்பு வேண்டான்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு ஏவா வேலு இங்க பாருங்க, இங்க பாருங்க. எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த காலத்துக்கு அவர் எந்த நீங்க எங்க உட்காருறீங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள். அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போல நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இடத்துக்கு போங்க. உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க
உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க. ஏனுங்க மாண்பு உட்காருங்க, நீங்க உட்காருங்க, 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 உட்காருங்க. என்ன இருங்க இருங்க இருங்க, உட்காருங்க, 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 எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. முதல்ல மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இது ஒரு உங்களுக்கு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, ஒரு நொடி உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா இருக்கு. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம், அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா, இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். 5 முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துகளுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிக்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடுறோம். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசினார், அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. மாண்புமிகு அவை உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, பேசு. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருக்குமேயானால் அதை நீங்கள் அவை கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடித்து வைத்ததற்கு பிறகும் இந்த சொற்றொடரோடு அவை அடுத்த தொடர் நடவடிக்கை போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் அரசியல் ரீதியாக பேசலாம், மோதிக்கொள்ளலாம், மணிக்கணக்கில் கூட பேசலாம். மாண்புமிகு கூட்ட மேடையில பேசுவது போல பேசாம கொஞ்சம் முன்னாள் முதலமைச்சர் அதை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு சுமூகமாக போக வேண்டிய ஒரு சமுதாய பிரச்சனையை பேசும் பொழுது, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசும் பொழுது பேசுபவர்களும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும், கேட்டுவிட்டு பதில் சொல்லுபவர்களும் வார்த்தையை பேசினால்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை சட்டமன்றம் விரும்புகிறது என்ற பொருள்.
அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும் பொழுது தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னார் என்று வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது பிளீஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார். அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்கிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாரன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் வந்து நீங்க வந்து உங்க இடத்துல நின்று பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் இருங்க. வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள வந்து மாண்புமிகு உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக் கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கமளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதில் நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு அவையிலே ஒரு கருத்து வந்த பிறகு முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற போது மதக்கலவரங்களை அவர்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள், கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், மதவாதத்தை தடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே நாம் பாராட்டுகின்றோம், மனதார ஏற்கின்றோம். ஏனென்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் சவளை பிள்ளைகள். தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில ஒரு பாராட்டையும் நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவை முன்னவருடைய வேண்டுகோளையும் ஏற்று, அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவை குறிப்பிலே நீக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், வரவேற்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, சர்ச்சை அல்ல, இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார். இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார், அது உண்மை. அதே போன்று களத்தில மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும், அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. இதே பேரவையில கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய தேசிய லீக்குடைய முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சம்ஸ்ரே மில்லத் அவர்கள் பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜி கே மணியண்ணன் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த அண்ணன் ஹாரூன் எம்பி அவர்கள் பேசினார்கள். இப்படி பலரும் பேசியிருக்கிறார்கள். 2006 ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்காக ஒரு ஆணையத்தையும் அமைத்தார்கள். எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று கலைஞர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட காரணத்தினாலே, இயல்பாக அந்த சமுதாயத்தோடு ஒரு பிணைந்த உறவு வைத்திருந்த காரணத்தினாலே அவர் 2007 ஆண்டு இந்த முஸ்லிம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். இதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள். இந்த அவையில ஆதரிப்போடு அது வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பாராட்டத்தக்க மகிழ்வான வரலாறு. இந்த நிலையில இணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த கருத்தையும் யாரும் இனியும் சொல்ல வேண்டாம் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி இது. இந்த பூமியில நாம் எல்லோரும் ஆச்சரியமின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நிலையில் இருக்கின்ற பொழுது பேதத்துக்குரிய கருத்துக்களை கூறி இணக்கத்தை பால்படுத்தக்கூடிய எந்த கருத்துகளையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் அசார் பதுன் அவர்கள் நீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டிவிட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி
அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார், அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கையில் வரேன். பாருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கையில் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க.